ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது டே 2 அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. நைட்டு டின்னருக்கு நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஓஷன் 13 அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்குள்ளே போன உடனே நம்ம தமிழ் சாங் வைப் வேறு லெவலில் இருந்தது. ஃபுட்டோடைய மெனு பார்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. கறி அண்ட் கிரில் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணி முடித்த உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தளபதியோடைய பாட்டு. ஸோ அதையும் கேட்டுட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ளே கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே பேக் வாட்டர்ஸில் சூப்பராக சீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த பேக் வாட்டர்ஸில் உட்காந்து வெளிச்சத்தோடு சாப்பிட்றது வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். நாங்கள் வரும்போது இருட்டிருச்சு, பட் ஆனாலும் நல்லா லைட்டு வெளிச்சம் இருந்ததுனால எங்களுக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தது. வெளியவே ஒரு பெட்ரோல் பம்பும் வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா போட்டுக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வரதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். ஸோ ஃபுட்டு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ஒன்றா இல்லை, மொத்தமாக எல்லாமே டுகோ பாக்ஸில் பேக் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம டுகோ பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா தந்தூரி பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் டொமேட்டோ சூப், எக் பிரியாணி, பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை சொல்லியே ஆகணும், எண்ணெய் இல்லாமல் அந்த தந்தூரியில் போட்டு கொடுத்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மசாலா ஃபில்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன தேடுறேன் பிரியாணி இல்லை அப்படி தானே யோசிக்கிறீங்க. எக்கு காணவே காணும். கடைசியில் பார்த்தா கடைசியில் அடியில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க, நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரியாணியுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பு சாப்பிட்டோன்னே ஏன்டா இந்த ரியாக்ஷன் அப்படின்னா செம்ம சூடாக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னால், மற்றபடி ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இப்படி ஒரு கடை இருக்குன்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் கேல் வெஸ்டர்ன் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.